மலேசியா, தமிழ்நாடு, சிங்கப்பூர், இலங்கை, கத்தார், யுகே இருக்கிற ஜெர்மனி. நம்முடைய சத்குருநாதர் திரு சித்திரமுத்து அடிகளாரோட சிந்தனை அரங்கில் இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒன்று கூடியிருக்கோம். மாபெரும் நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். குருநாதரிடத்தில் இடைவிடாத ஒரு பக்தியோடு எவரவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சோதனை வரும். அந்த சோதனைகள் எல்லாம் வேதனையாக முடியாமல் நல்லபடியாக நடக்கும் என்பது என் உள்ளத்திலே ஆன்மாவோடாக கலந்து இருந்து எல்லா உதவிகளும் எந்த உதவி கேட்டாலும் செய்யறாங்க. அவர் வந்து என்னை கூட்டிட்டு போவாரு. இதுதான் என்னோட கடைசி வார்த்தை. வேற எதுவும் சொல்வதற்கு இல்லை. எல்லாம் திருவேடு சம்பந்தம் நல்லபடியாக நடக்கட்டும். ஆத்ம வணக்கம். உத்தமர்கள் கூடி ஒருங்கமைத்த இத்தலமும் நின்று ஓங்கும் சபை. இப்பொன்னான காலை பொழுதில் சர்க்குருநாதர் தவத்திரு சித்திரமுத்து அடிகளாரின் 125வது ஜெயந்தியை போற்றி சிந்தனை அரங்கில் நாம் அனைவரும் இங்கு கூடியுள்ளோம். இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்வு தொடங்கப்படும். அனைவரும் அமைதி காத்து நிகழ்வின் இறுதி வரை எங்களோடு இணைந்திருக்க வேண்டுகின்றோம். ஆத்ம சாந்தி நிலைய நிர்வாகிகள், மலேசிய அருளொளி மன்றங்களின் நிர்வாகிகள் வருகையை அறிவிக்கின்றோம். தேசிய கீத பாடல், ருக்குன் நகாரா வாசிப்பு, அருட்ஜோதி வணக்கம் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்வு ஆரம்பமாகும். கௌரவ பிரமுகர்களும் பார்வையாளர்களும் தத்தம் இருக்கையில் இருந்தவாறே மரியாதை செலுத்த வேண்டுகின்றோம். Bahawasanya negara kita Malaysia mendukung cita-cita hendak mencapai perpaduan yang lebih erat dalam kalangan seluruh masyarakatnya, memelihara satu cara hidup demokratik, mencipta satu masyarakat adil di mana kemakmuran negara akan dapat dinikmati bersama secara adil dan saksama, menjamin satu cara liberal terhadap tradisi-tradisi kebudayaannya yang kaya dan pelbagai corak, membina satu masyarakat progresif yang akan menggunakan sains dan teknologi moden. Ikrar. Maka kami, rakyat Malaysia, berikrar akan menumpukan seluruh tenaga dan usaha kami untuk mencapai cita-cita tersebut berdasarkan atas prinsip-prinsip yang berikut: kepercayaan kepada Tuhan, kesetiaan kepada raja dan negara, keluhuran perlembagaan,
kedaulatan undang-undang, kesopanan dan kesusilaan. Terima kasih. ஆதி 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 ஆதியே அருளாதியே இடி நிழலில் அன்றும் இன்றும் நின்றிறங்கும் ஜோதியே நிமல வடிவில் உலகம் முழுதும் நிறைந்த எங்கள் ஜோதியே விண்ணுலகமும் மண்ணுயிர்களும் வேத விதியும் ஜோதியே கண்ணுளாலும் மணியும் ஒளியும் கருணை வடிவும் ஜோதியே அன்பு மயம அறிவில் உயர்வு ஆத்ம ஞானமும் ஜோதியே அரியதவது உரிய நமதுள் எரியும் ஜோதி ஜோதியே திருவெறிய அருளொளி மய தீப ஜோதி ஜோதியே குருவெறி குருமருள் வர வருக வருக ஜோதியே கணபதியோடு முருகனும் கலைவாணியும் பரஞ்சோதியே கதிர்மதியோடு உலகளவிய காரண பொருள் ஜோதியே ஜோதி 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 ஜோதிய ஜெக ஜோதியே ஆதி 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 அருளாதியே காப்பியனை ஈன்றவளே காப்பியங்கள் கண்டவளே கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே தாய்ப்புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே நிலை பெற நீ வாழியவே நிலை பெற நீ வாழியவே எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்றும் இவ்வுலகில் புரட்சி வலம் வருபவளே செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைகளையும் ஆளுகின்ற புதியவளே கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிறைகுறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே நிலை பெற நீ வாழியவே. நன்மகள் ஆட்சி என்று அழைக்கப்படும் தனலட்சுமி கந்தவனம் முன்னாள் ஈப்போ அருளொளி மன்ற தலைவர் இயற்கை எய்தி 31 நாட்கள் இன்றோடு ஆகின்றன. அன்னாரும் அவரது குடும்பத்தினரும் சர்க்குருநாதர் சித்திரமுத்தரின் அன்பிற்கும் கிருபைக்கும் உரியவர்கள். இவர்களின் குடும்பத்தினரது தொண்டு மிக மிக அளப்பரியதொன்றாகும். சித்திரமுத்தரின் வல்லமையும் நன்னடையும் குன்றா வளமாக்கும் இல்லற தாய்க்கேது இணை என்பதற்கொப்ப வாழ்ந்து காட்டியவர்கள்.
அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய ஒரு நிமிடம் அமைதி காப்போம். ஒற்றுமை விட்டிடாதிருங்கள் பாப்பா நமது, நற்றவும் நாடுமே செழிக்கும் பாப்பா. கட்டுணர்ந்த பேர்கள் அனைவரும் பாப்பா அகத்தில் பற்றற்ற கடமை செய்ய வேணும் பாப்பா எனும் நமது சத்குருநாதர் திருவாக்கிற்கு இணங்க கூடியிருக்கும் ஆத்ம சாந்தி நிலையம் தாய் வீட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கும் உயர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களே, மதிப்பிற்குரிய டாக்டர் சந்திரசேகரன் அவர்களே, மதிப்பிற்குரிய முத்துச்சரவணன் ஐயா அவர்களே, கம்பளிக்காரன் குப்பம் அருளொளி ஞான நிலையத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கும் உயர் திரு வெங்கடாச்சலம் ஐயா அவர்களே, உயர் திரு கணேசன் ஐயா அவர்களே, தாய் வீடு மற்றும் ஞான நிலைய நிர்வாகிகளே, ருத்ரா தேவி சமாஜ் மலேசியாவிலிருந்து கலந்து கொண்ட தலைவர் மாண்புமிகு குணராஜ் அவர்களே மற்றும் சமாஜத்தின் செயலவை உறுப்பினர்களே, மலேசிய அருளொளி நற்பணி மாமன்றத்தின் தேசிய தலைவர் உயர் திரு முனைவர் தேவன் ராமநாதன் அவர்களே, தேசிய துணைத் தலைவர் பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் அவர்களே, தேசிய கௌரவ செயலாளர் பார்த்திபன் பாலகிருஷ்ணன் அவர்களே, அருளொளி மாமன்றத்தின் தேசிய செயலவை உறுப்பினர்களே, மாநில மற்றும் மாவட்ட வட்டார செயலவை உறுப்பினர்களே, இப்போ அருளொளி மன்ற தலைவர் உயர் திரு ஆதி முனியாண்டி அவர்களே, துணைத் தலைவர் பெருமாட்டி ஆதிலட்சுமி அவர்களே மற்றும் செயலவை உறுப்பினர்களே, சித்திரமுத்து கணபதி ஆசிரமத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கும் தலைவர் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உயர் திரு இளங்கோ, உயர் திரு கார்த்திகேசு, உயர் திரு முருகன், திருமதி திலகா மற்றும் செயலவை உறுப்பினர்களே, மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாடு மற்றும் இலங்கையிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் அருளி சபைகளின் நிர்வாக மற்றும் உறுப்பினர்களே, அன்பார்ந்த அருளொளி நன்மக்களே, பார்வையாளர்களே மற்றும் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் சத்குருநாதர் தவத்திரு சித்திரமுத்து அடிகளாரின் 125வது ஜெயந்தியை போற்றி நடத்தப்படும் இச்சிந்தனை அரங்கிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, தற்பொழுது இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் மலேசிய அருளொளி நற்பணி மாமன்றத்தின் தேசிய தலைவர் உயர் திரு முனைவர் தேவன் ராமநாதன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அழைக்கின்றோம். ஆத்மா வணக்கம். நன்றி ஷகிலா. ஆத்மா வணக்கம் அனைவருக்கும். நேரம் கருதி நான் ஒவ்வொரு பிரமுகர்களோட பேரும் சொல்லாம நான் வந்துட்டு இந்த முன்னுரையை வந்துட்டு ஆரம்பிக்கிறேன். இன்றைய தினம் 8ஆம் தேதி டிசம்பர் 2024 மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். காரணம், மலேசியா, தமிழ்நாடு, சிங்கப்பூர், இலங்கை, கத்தார், யூகே, நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிற ஜெர்மனி, ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் இருந்து அருளொளி நன்மக்கள், சாமியோட பிள்ளைகள், முதல் 2, 3, 4ஆம் தலைமுறை வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய சத்குருநாதர் தவத்திரு சித்திரமுத்து அடிகளாரோட சிந்தனை அரங்களை இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒன்று கூடியிருக்கோம். இது ஒரு மாபெரும் நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனையோ காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு சாமிக்கு 125வது ஜெயந்தி அந்த அன்னைக்கு வந்துட்டு நம்மளாம் கூடியிருக்கோம். மிகவும் பெருமை படக்கூடிய விஷயம். சரி, முன்னுரையில வந்துட்டு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன்னு சொன்னாக்கா, சாமியை பத்தின ஒரு சிறு அறிமுகம் வந்துட்டு இங்க கொடுத்தாகணும். ஏன்னாக்கா இதற்கு முன்ன உள்ள தலைமுறைக்கு இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு சாமியை பத்தி நல்ல அறிமுகம் ஆகும்.
ஆனா மாணவர்களுக்கும் புதுசா வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு சாமியோட அறிமுகம் வந்துட்டு எவ்வளவு பேருக்கு சரியா தெரியும்னு தெரியாதனால ஒரு ரத்தன சுருக்கமா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு பின்பு எதற்காக இந்த சிம்போசியம் நம்ம செய்றோம், மலேசியாவில் சிந்தனை அரங்கு அப்படின்னு செய்றோம் அப்படின்றத ஒரு சுருக்கமா பார்த்துட்டு அடுத்தடுத்த உரைகளுக்கு வந்துட்டு நம்ம போகலாம். ஒரு சின்ன ஷேரிங் மட்டும்தான், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ தவிர்த்து சித்திரமுத்து அடிகளார் அப்படின்னு வந்துட்டு நம்ம பேசுறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா முதல் விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு சாமியோட வரலாறு அப்படின்ட்டு. சரிங்களா? சாமிக்கு வந்துட்டு அன்னையர்கள் இட்ட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா முத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. எங்கேருந்து இந்த வரலாறு எல்லாமே எடுத்திருக்கோம்னு சொன்னாக்கா சாமி வந்துட்டு நமக்கு அருளொளி மலர் அப்படின்னு நம்ம கிட்ட கையில கொடுக்குறப்ப அவங்களோட வாழ்க்கை வரலாறை வந்துட்டு வாழ்க்கை விளக்கம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதுல இருந்து வந்துட்டு பாயிண்ட் ஃபார்மா நம்ம வந்துட்டு எடுத்திருக்கோம். அருட்குரு இட்ட பெயர் அடுத்து பார்க்கலாம் யார் அருட்குரு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவங்க இட்ட பெயர் வந்துட்டு சித்திரமுத்து அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சாமியோட பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த ஊர் மானாங்குடி கிராமம், ராமநாதபுரம் மாவட்டம். பிறந்த வருடம் சர்வாரி வருடம் சித்திரை மாதம் ஏப்ரல் 1900 வருடத்துல வந்துட்டு சாமி பிறக்கிறாங்க. அவங்களோட பெற்றோர்களோட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா திரு தனுக்கோடி பெருமாட்டி கருப்பாயி அம்மாள். இதான் வந்துட்டு ரொம்ப சுருக்கமான முதல் முன்னோட்டம். ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா இங்க இருந்தா நமக்கும் சாமிக்கும் உள்ள தொடர்பு வந்துட்டு உருவாகுது. சாமி என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, நான் படிக்கவே இல்லை, எனக்கு எழுத்தறிவு இல்லை, நான் பிறந்ததோட வந்துட்டு என்னோட அம்மா தவறிட்டாங்க, என்னை வளர்த்தது எல்லாமே என்னோட பாட்டி தான், எனக்கு வந்துட்டு சித்தியாரோட கொடுமையும் எனக்கு இருந்துச்சு, மிகப்பெரிய வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமலாம் இருந்திருக்கேன், ஒரு பிடி மண்ணு கூட எடுத்து நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு விவரிச்சுக்கிட்டே வராங்க. இந்த விவரிச்சுக்கிட்டே வரக்கூடிய காலகட்டத்தில் பல வகையான அற்புதங்களும் சாமியோட வாழ்க்கையில நடந்துகிட்டே வருது. பிரார்த்தனையில வந்துட்டு நம்ம பாடுவோம், மண்ணூழி பாம்பு தானே மறைவாக எதிரே நின்று செய்ததொரு பாவதோஷம் சிறப்புடன் சொல்லி நிற்க அப்போது சித்தரெல்லாம் எடுத்துரைத்தார், பாய்வது பள்ளிதானே படுக்கையில் பாம்பு தானே கூறுவது ஏது இப்போது குழந்தை நீ தெய்வம் தானே அப்படின்னு. சாமிக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாடல் உதிச்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாமி. ஸோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறப்ப 1922 வருஷம், அப்படின்னா சாமிக்கு வந்துட்டு 22 வயசாச்சு, ரொம்ப கஷ்டமாகுது. வேற வழி இல்லாம என்ன செய்யறாங்கனாக்கா பிழைக்கிறதுக்காக மலேசியாவுக்கு வராங்க. 22 வயசுல கோலகங்சார்ன்ற இடத்துல தங்குறாங்க, வேலை செய்யறாங்க. 1928 வரைக்கும் வேலை செய்யறாங்க. ஆனா அவங்களும் சாதாரண மனிதன் தானே. ஆரம்பத்துல சம்பாரிச்சதுல வெறும் 10 ரூபாய், அந்த காலத்துல இருக்கிற காசு 10 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு தான் 1928 தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. அப்ப அந்த வாழ்க்கை சூழ்நிலையில எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு லேசா பார்த்துக்குவோம். ஏன்னா வாழ்க்கை விளக்கத்தை படிச்சா நம்ம அது உள்ளுக்கு போய் அந்த வாழ்க்கை விளக்கத்தை கூட வாழலாம். ஆனால் எல்லாத்தையும் வாய்மொழியே சொல்லிடக்கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டு வரோம். அப்புறம் 1929 29ஆம் தேதி ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சுக்கில வருடம் அப்படின்னு எழுதுறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டுன்னு. என்னோட மனைவியின் பெயர் சிவகாமி அம்மை அப்படின்னு. இந்த பக்கத்துல கொடுத்துருக்கிற படம் பார்த்தோன்னு சொன்னாக்கா ஞான நிலையம் கம்பளிக்கார குப்பத்துல வந்துட்டு பிடிச்ச படம். அந்த படத்துல இந்த இந்த பச்சை கலரு மார்க்கிங் வந்துட்டு எங்க கிட்ட கொடுக்குறப்பே இப்படிதான் வந்துச்சு. அதனால எங்களால மாத்தி அழகா போட முடியல, மன்னிக்கணும். இவங்க தான் சிவகாமி அம்மை அப்படின்னு சொல்லிட்டோம், சாமியோட மனைவி அப்படின்னும். இந்த ஒரு பதிவு தான் இப்போதைக்கு நம்ம மீட்டு எடுத்திருக்கோம். ஒன்றும் மீட்டு எடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. மீட்டு எடுத்தது இதுதான், சிவகாமி அம்மை அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்றாங்க. ஓகே, ஒரு வருஷம் என்ன ஆகுதுன்னா அதே வாழ்வியல் கஷ்டம், அதே சாப்பாட்டுக்கு கஷ்டம், குடும்பத்தையும் இப்ப பார்க்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா 100 ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு 1930 மறுபடியும் மலேசியாவுக்கு வராங்க. டைப்பிங்ல வந்துட்டு தங்குறாங்க. டைப்பிங்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா மறுபடியும் பிழைக்கிறதுக்காக கல்லு மரம் ஏற ஆரம்பிக்கிறாங்க, கல் இறக்குற வேலை. இந்த இடத்துல தான்
அடுத்த கட்ட வாழ்க்கை வந்துட்டு நகர ஆரம்பிக்குது. என்னன்னு சொன்னாக்கா ஒரு கேள்வி வருது. எதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி. சாமி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் சடகோபால் ஆச்சாரியாரோட சீடர் இருசப்ப முதலியார் இவங்க கிட்ட வந்துட்டு நான் ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதாவது சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சாஸ்திரத்தை வந்துட்டு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், அந்த சாஸ்திரம் வந்துட்டு நான் வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கத்துக்க முயன்று அந்த நன்னூற்களை நல்லா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த கத்துக்கிட்டு வர காலகட்டத்தில் தான் ஆன்மீக சக்தி தான் முக்தியை கொடுக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தோண ஆரம்பிக்கிறதுனால நான் வந்துட்டு ஆன்மீகத்தை தேடுறப்ப அந்த இருளப்ப செட்டியார் நம்ம சொன்னோம்ல, அவரு மூலியமா சாமிக்கு வந்துட்டு சொல்லப்படுது என்னன்னாக்கா, டைப்பிங்ல இருந்து தாப்பாக்கு வந்துட்டு நீங்க போங்க, ஜெகநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு வந்துட்டு உனக்கு வழிகாட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ ஞானகுரு வந்துட்டு ஜெகநாதர், ஞானகுரு வச்ச பேரு தான் சித்திரமுத்தன் அப்படின்ட்டு. இதுல விஷயம் என்னன்னா, சாமியோட கதையில முன்னுக்கு எழுதியிருப்பாங்க, நான் சித்திரை மாசம் பிறந்தேன், நான் பிறந்ததோட என்னோட வீடு எரிஞ்சிருச்சு, என் கிராமத்துல வந்துட்டு எல்லாரும் என்னை வந்துட்டு சித்திர சுழியன்னு கூப்பிடுவாங்கன்ட்டுன்னு. குருவோட கிருபை வந்துட்டு இதுதான். கண்டிப்பா வந்துட்டு குருவை பார்த்ததோட சித்திரமுத்தர் கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு சித்திரை மாசத்துல தான் பிறந்தேன், எனக்கு இந்த சித்திர சுழியன்னு பேர்லாம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஜெகநாதர் பார்த்ததோட அந்த பேர் வச்சாரு பார்த்தீங்களா, சித்திரமுத்தன் அப்படின்ட்டுன்னு. அதுதான் அந்த குருவோட வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிடைக்குது. சித்திரமுத்திர என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, அந்த தவ வாழ்க்கை அப்படின்றத வந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்துட்டு அந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒன்னொன்னு தெரியுது. என்ன தெரியுதுன்னு சொன்னாக்கா, ஏன்னா சாஸ்திரம் படிச்சனால என்னமோ ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது, நமக்கு வந்துட்டு உடம்புல என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல இங்க இருந்தோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்துட்டு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி மலேசியாவில இருந்து திரும்பி தாய்நாடுக்கு போறாங்க. அதான் வந்துட்டு நம்ம ரத்தன சுருக்கமா தாய்நாடு திரும்புதல் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்ப சாமி என்ன செய்யறாங்கன்னா, தாய்நாட்டுக்கு வந்ததோட இறையருள் அளிக்கும் இன்ப துன்பங்களை ஏற்க சித்தத்திடம் கொண்டு இனிது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாக்கா, அந்த நேரத்துல எனக்கு ஒரு பையன் பிறக்கிறான், நான் வாழ்வியலும் இருந்தேன், அதே நேரத்துல அந்த வாழ்வியல்ல இருந்து சிற்றின்பம் விட்டு பேரின்பத்தோடு இணை சேர வாழவும் ஆரம்பிச்சேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு அங்க சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு 2 கண்ணுங்களும் தெரியாம போகுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிச்சை எடுக்கிற லெவலுக்கு போறாங்க. அதையும் தாண்டி இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை அப்படின்றது வரைக்கும் வந்துட்டு யோசிக்கிறாங்க, அட்டைம் பண்றாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க அவங்களோட வாழ்வியல் வரலாறுல. 2.5 வருஷம் ஆயிருச்சு. திடீர்னு பார்த்தாக்கா ஒரு நாள் நள்ளிரவு மணி 12 அப்படின்னு குறிப்பிடுறாங்க, எனக்கு வந்துட்டு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்ட்டுன்னு. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் சரி கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் அதே வாழ்வியல் பிரச்சனை, காசு, வாழ்க்கையை நடத்தணும், பிள்ளைய பார்க்கணும், மனைவியை பார்க்கணும். ஓகே, மறுபடியும் கிளம்பு, நமக்கு தெரிஞ்ச இடம் எல்லாமே வந்துட்டு மலேசியா தான், மறுபடியும் மலேசியா வா அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனா இதுல ஒரு பெரிய திருப்பம் வந்துட்டு ஏற்படுது. முழுமையா அவங்க வந்துட்டு இறை அப்படின்றதுல வந்துட்டு அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தரவு வரப்ப. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 1940 வந்துட்டு ஆயாசம் அகன்ற அடியேன் இடையில் காயாசம் அணிந்தேன் அப்படின்னு சொல்றாங்க, சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டுன்னு. இதே காலகட்டத்தில் தான் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட ஆர்மியில சேர்ந்து மலேசியாவில் வந்துட்டு சேவையும் ஆற்றியிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு சாமியோட அந்த சேவையில இருந்தப்ப எடுக்கப்பட்ட படம். சுபாஷ் சந்திரபோஸோட அந்த ஆர்மி வரிசையில நிக்கிறப்ப இருந்த மாதிரி ஒரு படம் பார்த்த ஞாபகம் எங்க போன்ல தேடுறோம், அந்த டைமுக்கு வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல. ஸோ கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய பெருமக்கள் வந்துட்டு வச்சிருப்பீங்க, இந்த விஷயங்களை மீட்டெடுக்கிறதுக்கு வந்துட்டு எங்க கூட உதவி செய்யணும் அப்படின்ட்டுன்னு. அடுத்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் சீதாலட்சுமி அம்மாவுக்கு தான் இதுக்கு வந்துட்டு நன்றி சொல்லணும். எதனால்னா, தமிழ்நாட்டில இருந்து மலேசியா வந்து சாமி எந்த ஆத்துல குளிச்சாங்க அப்படின்ற வரைக்கும் வந்துட்டு அந்த இடம்,
அங்கதான் குளிச்சாங்க அப்படின்றத வந்துட்டு படம் எடுத்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுது அப்படின்றது வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம். அப்ப இந்த பாலம் என்னன்னு தெரியுதா? மலேசியால இருக்கிறவங்களுக்கு எங்கன்னு தெரியுதா? தைப்பிங் ஆறு இதுதான். சாமி வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நான் தைப்பிங் ஆறுல 1940 இங்கதான் குளிச்சு சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டுன்னு. இந்த இடமா அப்படின்றலாம் நமக்கு தெரியுது. ஆனா இந்த இந்த ஆறு வந்துட்டு இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு சாட்சியா. ஓகேங்களா? அப்ப இந்த கதை சொல்லக்கூடிய அந்த வயசுல இருக்கிறவங்க இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை மீட்டு எடுத்தாதான் அடுத்த ஒரு 120 வருஷம் தாண்டனதுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்கள்லாம் போவோம் அப்படின்னு தான் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த வகையில சீதாலட்சுமி அம்மாக்கு ரொம்ப நன்றி. சோ அப்புறம் கண்டினியூ 1940 இருந்து இங்க இருந்தாருன்னு சொல்றீங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா சாமி வந்துட்டு ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க. என்ன மாதிரி லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா, நான் எங்கெல்லாம் தவம் பண்ணேன், நான் தவம் பண்ண இடத்துல எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தடவையும் நான் தவம் பண்ணி ஏஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் அந்த அந்த கோயிலை பத்தி நான் வந்துட்டு பாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அருளொளி மலர்ல பாட்டாவே கொடுக்குறாங்க. இதுல ஒரு பெருமை என்னன்னா, நம்ம போற இடத்துலலாம் சொல்லிக்கலாம், மலேசியால இருந்து போனதுதான் அருளொளி மார்க்கம் அப்படின்ட்டு ஒரு 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 பெருமையாவே சொல்லலாம். ஏன்னா ஜெகநாதரும் இங்க இருந்து தான் சாமிக்கு தீட்சை கொடுத்தாங்க. சாமியும் டெவலப் ஆகுனது வந்துட்டு இங்க மலேசியால இருந்தான் அப்படின்ற வகையில வந்துட்டு பெருமையா சொல்லிக்கலாம். எந்தெந்த கோயில்னு கொஞ்சம் பார்ப்போம். மலேசியால வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க தான் எல்லா கோயிலும். கோயில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தண்ணீர்மலை ஆலயம், பினாங்கு முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். தைப்பூசனா ஃபேமஸான கோயில். அடுத்து தண்ணீர் மலைக்கும் மேல இருக்கிற கோயில் பினாங் ஹில் அப்படின்னு சொல்லுவோம், கொடிமலை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. கரெக்டுங்களா? இந்த கோயில்ல போய் இந்த கோயிலோட ஆபீஸ் உள்ளுக்கு போனோம்னு சொன்னாக்க சாமியோட படம் மாட்டி இருக்கும். சாமியோட படத்துக்கு கீழே யந்திர ஸ்தாபகர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த கோயில்ல இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு எந்திரத்தை வந்துட்டு சாமி தான் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்தோட படத்தை பார்த்தீங்கன்னா 1970 எடுத்த படத்தை குரூப்பா எடுத்திருப்பாங்க. ஒரு ஓரமா ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் ஒண்ணுமே செய்யாத மாதிரியும் தனியா அப்படியே உட்காந்துருப்பாரு அந்த படத்துல. முன்னுக்கு வந்து கூட வந்துட்டு, ஓ நான் தான் எந்திர ஸ்தாபகர், நானும் உட்காந்துருப்பேன் முன்னுக்கு அப்படின்னு இருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்ச மிக உன்னதமான ஒரு ஒரு பெருந்தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பார்த்தோம்னா. ஓகேங்களா? அடுத்த ஆலயம் இப்போ மாரியம்மன் ஆலயம், பத்துகாஜா ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம், கோட்டுமலை பிள்ளையார் ஆலயம், ஸ்ரீ ஸ்கந்தசாமி ஆலயம் பிரிக்ஃபீல்ட்ல இருக்கிறது, ஆதி ஈஸ்வரன் டெம்பிள், ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் கேரள இப்ப இருக்கக்கூடிய மலேசியாவுக்கு வந்துட்டு தாய் கோவில் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி லிஸ்ட் வந்துட்டு சிங்கப்பூர் வரைக்கும் நீண்டுகிட்டு போவோம். இப்ப ஆதி ஈஸ்வரர் ஆலயத்துல வந்துட்டு நான் தவம் பண்ணேன் அப்படின்றதுக்கு வந்துட்டு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அருளொளி மலர்ல வந்துட்டு ஆதி ஈஸ்வர பாடல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, ஜோதி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு தண்ணீர்மலை கோயிலுக்கு ஒரு பாடல் இருக்கு, ஸ்ரீ அருளொளி முருகன் ஆலயத்துக்கு ஒரு பாடல் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு சாமி வந்துட்டு அந்த அந்த கோயிலோட சிறப்பை பத்தி எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு தவம் பண்ண இடங்கள்னு இருக்கு. அருளொளி நன்மக்களா இருந்தாலும் சரி, நீங்க இந்த இந்த சிம்போசியத்துக்கு ஜாயின் பண்ண இருந்தாலும் சரி, நேரம் கிடைக்கிறப்ப இந்த கோயிலுங்கள்ல போயிட்டு கால் வச்சுட்டு வாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வாங்க. ஞானிகள் போயிட்டு வந்த ஆலயங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 1947 தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஆனா வார்த்தை ரொம்ப அழகா போடுறாங்க. என்ன வார்த்தை போடுறாங்கன்னு சொன்னாக்கா, என்னுடைய மாணவ திலகங்களின் அனுமதி பெற்று நான் வந்தேன் அப்படின்ட்டு, நான் தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தைகளை பாருங்க, எந்த எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அவங்க கூட இருந்தவங்களுக்கு வந்துட்டு அவங்க அந்த எவ்வளவு மேல தூக்கி வச்சிருக்காங்கன்னு. ஏன்னா எப்பயுமே இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க தாய் வீட்டுல இருக்கிறவங்களாம், மலேசியால இருந்து ஆளு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே சாமி வெளியே வந்து உக்காந்துருப்பாங்களாம் அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு சாமி வந்துட்டு எல்லாரு மேலேயும் அவ்வளவு அன்போட இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இல்ல விஷயமே. ஓகேங்களா? அப்புறம் வரலாறு வந்துட்டு தொடருது. 1958 அழகன் குளத்துல ஆத்மசாந்தி நிலையம் வந்துட்டு நிறுவப்படுது. ஏன்னா சாமி வந்துட்டு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டு
1940 என்ன பண்ண போறேன்னு சொன்னாக்கா சன்மார்க்கத்தை போதிக்க போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்துட்டு சரியான ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு தாய் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த நிறுவி இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அங்க போனோம்னு சொன்னாக்கா இங்க போட்டிருக்கிற படத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். அங்க நம்மள வரவேற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆளு இருப்பாங்க. நம்மள வந்துட்டு பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க இருக்கு. இதான் விஷயமே. எதுக்கு போனோம் அப்படின்றதுதான் கேள்வி. சுத்தி பார்க்க போறோமா இல்ல உட்காந்து நம்ம கவனிச்சுட்டு வர போறோமா அப்படின்றதுதான். நம்மள கவனிச்சுட்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டாங்க அப்பயே சாமி. ஸோ வருஷம் ரொம்ப முக்கியமா நடக்கக்கூடியது சாமி இருந்த காலத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் நாள் சித்திரை மாதம் வருஷம் தீப தரிசன விழா நடக்கும். அதே மாதிரி வந்துட்டு 3ஆம் மாசம் போல இந்த காலகட்டம் வந்துச்சுன்னு சொன்னா மாசி மாசம் வந்துச்சுன்னு சொன்னா சாமியோட குரு பூஜை, சாமியோட சமாதிக்கு அப்புறம். இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப முக்கியமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் வரலாறு வந்துட்டு நீளுது. இது வந்துட்டு மலேசியாக்குள்ள. மலேசியால இருந்து தான் போனாங்கனாக்கா மலேசியால வந்துட்டு தனிப்பட்ட ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்றது தான் இல்ல விஷயமே. 1960 ஈப்போ அருளொளி மன்றம் வந்துட்டு உருவாக்கப்படுது. 11வது மாசம் 11ஆம் தேதி பிப்ரவரி 1973ஆம் ஆண்டு இந்த பில்டிங் நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க சின்னதா இந்த பில்டிங் வந்துட்டு இப்ப காட்டியிருக்கோம். இந்த பில்டிங் வந்துட்டு திறப்பு விழா காணுது. இந்த பில்டிங்க்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருந்து செயல்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இங்க போட்டிருக்கோம் இந்த படம். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கந்தவனம் அப்படின்ட்டுன்னு. நம்ம இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு நினைவஞ்சலி செலுத்தணும். அவங்களோட அப்பா சாமி கூடயே இருந்து இந்த ஈப்போ அருளொளி மன்றத்தை ஆரம்பிச்சது. 2 படம் பார்ப்பீங்க. துன் சம்பந்தன் இருப்பாரு, அப்புறம் டத்தோ ஹாஜி கமருடின் பின் ஹாஜி ஈசா இருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா துன் சம்பந்தன் இந்த இடம் கிடைக்கிறதுக்காக வந்துட்டு நமக்காக சாமிக்காக எல்லாம் செஞ்சு கொடுத்தவங்க. டத்தோ ஹாஜி கமருடின் பின் ஈசா வந்துட்டு ஹஜி மட்டீசா வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இருந்த பேராக் மந்திரி பசார். இவர் தான் வந்துட்டு இந்த பில்டிங்கை வந்துட்டு திறப்பு விழா செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த திறப்பு விழா மலர்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அக்காலத்துல இருந்த ராமநாதபுர மன்னர் அவரும் வந்துட்டு வாழ்த்தொலி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சாமி பிறந்த ஊர் வந்துட்டு முதல்ல பார்த்தோம் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஓகேங்களா? இது வந்துட்டு அந்த மலர்ல 1973ஆம் ஆண்டு விளையாக்கண மலர்ல இருக்கு. இது தொடங்கி அருளொளி மார்க்கம் அப்படின்றது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் லண்டன் அப்படின்ற எல்லா இடத்துங்களுக்கும் வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. சாமியோட மாணவர்கள் வந்துட்டு கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஞான சபைகள் எல்லாத்தையும் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ என்ன கொடுத்தாங்க அப்படின்றது அடுத்த கேள்வி. இந்த இடது புறத்துல இருக்கக்கூடிய இவ்வளவும் தொகுத்து அருளொளி மலர் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இவ்வளவு விஷயத்தையும் வந்துட்டு கண்டிப்பா அப்ப நான் பேச போறது இல்ல. ஏன்னா அதுக்காக தான் நம்ம டாக்டர் சந்திரசேகரன் வந்துட்டு கூப்பிட்டுருக்கோம். அருளொளி பத்தி ரத்ன சுருக்கமா பேசுங்க அப்படின்னு. அப்ப அவங்க வந்துட்டு கண்டிப்பா அதை பத்தி அதன விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பரிபூரணம் பவ வருடம் மாசி திங்கள் 21ஆம் நாள், அதாவது 1995 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு வந்துட்டு ஜீவசமாதி ஆகுறாங்க. இந்த வருஷத்தை வந்துட்டு அப்படியே திருப்பி போட்டோம்னா 1959 ஜெகநாதர் வந்துட்டு ஜீவசமாதி ஆயிருப்பாங்க. அந்த தேதி வந்துட்டு அப்படிதான் மாறும். சாமியோட 95, ஜெகநாதரோட 59. இதை உன்னிப்பா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ 1940 சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா அகக்கண்ல நான் பார்த்தேன் சமாதி பீடம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது வந்துட்டு நிறைவானுச்சா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு போனோம்னா சிவராஜ கோபுரம் அப்படின்னு சொல்லி அந்த சமாதி பீடம் இருக்கும். சாமியோட சமாதி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இது வந்துட்டு சாமியோட பாதுகை. நம்ம இன்னைக்கு வரைக்கும் போனாக்கா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அங்க நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு இரவு தோற்றம். மன்னிக்கணும், எங்ககிட்ட இருக்கிற படங்க வந்துட்டு இதுதான், அதனால எங்க படத்தையும் சேர்த்து போட்டுக்கிட்டோம். சரி பரவாயில்ல, நம்ம போடுவோம் அப்படின்ட்டு. இரவு தோற்றம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு கருத்து அருளொளி புத்தகத்துல இருந்து, ஏன்னா நன்மக்களும் இருக்கும்
தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கோம். மௌனானந்த மணிமொழிகள்ல வந்துட்டு சாமி இந்த ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. 250வது பாடல்ல என்னன்னு எழுதியிருப்பாங்கன்னா, வீட்டாட்சியில் விடயானுபவம் அறியாதவர்கள் நாட்டாட்சியை நடத்த இயலாதெனவே நாமும் கண்டு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகையால் உங்கள் இல்ல கோவிலோடு உள்ள கோவிலையும் இணைத்து நடத்தி வர முற்படுங்கள். மலேசியால வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சோடனே கேள்வி வந்துட்டு என்ன கேட்போனா, ஓ அப்ப குடும்பத்தை விட்டு வந்துடணுமா, நான் தனியா இருக்கணுமான்னு. சாமி எங்கேயுமே இந்த வார்த்தையை சொன்னதே இல்லை. இந்த வாசகத்துல கூட சொல்றது என்னன்னா, வீடு சரியா இருந்தாதான் மனசு சரியா இருக்கும், மனசு சரியா இருந்தாதான் ஆன்மீகத்துக்கு போக முடியும். அப்போ முதல்ல வீடை கவனிங்க, அப்புறம் உங்க மனசை கவனிங்க, அப்புறம் அது ரெண்டுத்தையும் இணைச்சு ஆன்மீகத்துக்கு உள்ளுக்கு வாங்கன்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. இந்த ரத்தன சுருக்கம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு. ஏன்னா அங்க கேட்டவங்களும் இருப்பீங்க, வா அப்ப நான் எல்லாத்தையும் விட்டுறணுமா, நான் அப்படி செஞ்சிடணுமா, ஏன்னா நம்மள இப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்காங்க எல்லாம் நம்மளை சுத்தி. ஓகேங்களா? சோ இது ஒரு சின்ன விஷயம். அடுத்து சிந்தனை அரங்குக்கு வருவோம். எதுக்காக இந்த சிந்தனை அரங்கு செய்யறோம் அப்படின்ட்டு முதல் விஷயம் அறிமுகம். யாரு கூட அறிமுகம் படுத்திக்க போறோம்? இப்ப இங்க ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆர்கனைஸ் பண்ணது நடத்துனர் அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியா அருளொளி நற்பணி மாமன்றம், ஈப்போ அருளொளி மன்றம், ருத்ராதேவி சமாஜ், சித்திரமுத்து கணபதி ஆசிரமம்னு சொல்லிட்டோம். மலேசியாவில் அவங்க மட்டும்தான் இருக்காங்கனாக்கா இல்ல, மலேசிய தாய் வீடுன்னு தனியா இருக்கு, குமரக குருபரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. ஒன்னும் நிறைய பேர் இருக்கும் மலேசியாக்குள்ள. ஆனா வயது கடந்து போக 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 இடைவெளி கூடிக்கிட்டே போகுது. அப்ப இந்த இடைவெளியை குறைக்கணும்னு சொன்னா ஒரு அறிமுகம் நமக்கு வேணும். யாரு கூட அறிமுகம் வேணும்னா நம்மளுக்கு அறிமுகம் வேணும். இந்த குடும்பத்துக்குள்ள நம்மளும் இருக்கோம் அப்படின்ற அறிமுகம் வேணும். அதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிதான் இந்த அறிமுகத்தை ஆரம்பிச்சது. எப்பயுமே வந்துட்டு இந்தியாவுக்கு போனா மட்டும்தான் நம்ம தாய் வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும், கம்பளிக்கார குப்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும், மத்த நன்மக்களை பார்க்க முடியும். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா வாழ்வியல் சூழல்ல எல்லாத்தையும் மறந்துடுவோம் நம்ம. அதனாலதான் இந்த ஒற்றுமையை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதுல வந்துட்டு எல்லாம் உலகம் ஃபுல்லா இருந்து தாய் வீட்டுல இருந்து எல்லாருமே இல்ல ஜாயின் பண்ணதுக்கு வந்துட்டு இந்த நேரத்துல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அறிமுகம் தொடரப்படும், இன்னையோட வந்துட்டு முடியாது அப்படின்றதையும் இவ்வேளையில வந்துட்டு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்றிணைந்த சேவைகள் ஒருங்கிணைத்த நோக்கம் அப்படின்ட்டு. சித்திரமுத்தரோட கதைகள் நிறைய இருக்கு, சித்திரமுத்தர் கூட வாழ்ந்தவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது அப்படின்றதுதான் கேள்வி. அப்ப அதுக்கப்புறம் என்னதுன்னு வரப்ப சித்திரமுத்தர் கொடுத்த வாழ்வியலை வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு போக போறோம், நம்ம வாழ்ந்து பார்க்க போறோம் அப்படின்றதுதான் அங்க கேள்வி. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே திரும்பி பார்த்தோம்னு சொன்னாக்கா சித்திரமுத்தர் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றதுதான் இல்ல விஷயமே. குடும்பத்துல இருந்து எல்லாரும் அந்த நிறைவோட முடிச்சுக்க போறோமா, இல்ல சாமி சபதம் எடுத்தாங்களா 1940 சன்னியாசம் எடுக்கிறப்ப, பாரத மாதா மேல சத்தியம் வைக்கிறேன், நான் வந்துட்டு பணத்தையே தொடமாட்டேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்னு. அந்த உன்னத எண்ணத்தை கொண்டு போயிட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு விதைக்க போறோமா அப்படின்ற கேள்வியோட வந்துட்டு இந்த சிந்தனை அரங்கு வந்துட்டு சிந்திக்க வைக்கிறதுக்காக ஆரம்பிச்ச ஒண்ணு. ஓகேங்களா? அப்ப நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு சொன்னாக்கா, இந்த சிந்தனை அரங்கு எல்லா சிம்போசியம் மாதிரியும் இருக்காது. இது வந்துட்டு ஆரம்பம் மட்டுமே. ஆரம்பம்ன்றதுனால வந்துட்டு இந்த ஆர்கனைசர்ஸ்குள்ளேயே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்குள்ள அறிமுகம் இல்லை. ஸோ அந்த அறிமுகம் இன்று நடத்தப்படும். அடுத்து நம்ம எப்படி இந்த அறிமுகத்தோட தொடர்ந்து போக போறோம் அப்படின்னு சில தீர்மானங்களும் எடுக்கப்படும். அதில் தாய் வீட்டார் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள், இணைப்பார்கள், இருப்பார்கள் என்று நாங்கள் பெருங்க எதிர்பார்க்கிறோம். அது வந்துட்டு நடக்கும். ஏன்னா அவங்களோட அன்பு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருக்கு, நமக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதை வச்சு அடுத்து 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 போகக்கூடிய கட்டங்கள் நடத்தப்படும். ஒண்ணு. அடுத்து ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டியது ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு பேசிதான் ஆகணும். ஏன்னா புதுசா இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க, நம்மளோட அழைப்பை கேட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஒரு விஷயம் தெரியணும். சாமியை பத்தி எந்த ஒரு சாமியாரும் வந்துட்டு காவி ஓட போட்டு வந்துட்டு காவி ஓட போட்டவங்களாம் இப்படிலாம் ஏமாத்துவான் அப்படின்னு வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா சாமி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறவன்ட்டு அப்படியே சாட்டாடி மாதிரி இருக்கும். அந்த கட்ஸ் எதனால வந்துச்சுன்னு சொன்னா
அருளொளி அப்படியே புழிஞ்சு எடுத்தோம்னா அருளொளி ஒரு வார்த்தையை சொல்லும். எண்ணம் சொல் செயல் சரியா இருக்கணும். நீ சரியா இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும், உன்னோட ஆன்மீகத்திலையும் முன்னேற முடியும். அதை வந்துட்டு வாழ்ந்து காட்டியவர் சித்திரமுத்தர். அப்ப அவருக்கு சொல்றதுக்கு எல்லா வகையான இதுவும் இருக்கு, ரைட்ஸும் இருக்கு அப்படின்றது தான் இல்ல விஷயமே. ஓகேங்களா? அதுல ஒரு பாடல் ரொம்ப முக்கியமா நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது மலேசியா பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா, மிருக மனிதர் செயல் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. என்னென்னலாம் செய்வாங்க, எப்படிலாம் இருப்பாங்க, கபட சன்னியாசம் எப்படி இருக்கும் எல்லாமேன்ட்டுன்னு. ஈவன் இந்த நிகழ்ச்சி கூட இதில் நான் பதிவு பண்ண ரொம்ப எத்தனிச்சு தான் இருக்கேன். நடக்கணும் நடத்தக்கூடாது இப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்து தான் இந்த நிகழ்வு வந்துட்டு நடக்குது. ஆனா எப்பயுமே ஒரு வார்த்தை வரும், சித்திரமுத்தர் அவங்களோட பிள்ளைங்களை கைவிட்டதே இல்லை, உண்மையா இருந்தா அப்படின்ட்டு. இதுல இப்ப ரொம்ப முக்கியமே வந்துட்டு அதுதான், உண்மையா இருந்தா அப்படின்றது தான் இல்ல விஷயமே. எண்ணம் சொல் செயல் சரியா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, பார்த்துக்கிட்டு இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்றது என்னன்னு சொன்னா, எண்ணம் சொல் செயல் சரியா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா வாழ்க்கையில எல்லாருமே முன்னேறலாம். அதுக்கு அருளொளி மாதாவோட அருட்கிருபையும் சித்திரமுத்தரோட துணையும் என்றும் இருக்கு அப்படின்னு சொல்லி வருகை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி என் உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆத்மா வணக்கம். முனைவர் தேவன் ராமநாதன் அவர்களுக்கு நன்றி. மெய்யன்பர்களே, குரு உரையின்படி நடந்து வந்தால் குறை ஒருபோதும் வராது, திருவருள் அங்கு பொங்கி வழியுமே திடன் உறுதி கேள் என நமது சத்குருநாதர் தவ திரு சித்திரமுத்து அடிகளாரின் கன்னி கும்மி பாடலுக்கிணங்க அருளொளி நன்மகனாய் இன்றும் அருளொளி நற்சேவையில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கும் ஆறுமுகம் ஐயா அவர்களை தலைமை உரையாற்றி இந்த சிந்தனை அரங்கை தொடக்கி வைக்க கேட்டுக்கொள்கிறோம். சத்குருநாதர் மலேசியா நாட்டிலிருந்து தாய்நாடாகிய இந்தியாவிற்கு வந்தது முதல் அவர்கள் பிறந்த ஊராகிய மானாங்குடியிலே கிராமத்திலே அமைந்துள்ள முனியசாமி ஆலயம், அந்த ஆலயத்திலே 3 வருடத்துக்கு ஒருக்கா புரட்டாசி மாதம் மக்களெல்லாம் கூடி பொங்கலிட்டு வழிபடுவது வழக்கம். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் மனிதரால் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு வழிபாடு அங்கு நடைபெறும். ஆடு கோடுகளை கொண்டு வெட்டி பரங்களிலே ஏற்றி அந்த சாமியாடிகள் அந்த ரத்தத்தை குடிப்பது பழக்கம். இதை ஆடு கோழிகளை வெட்டுவது தப்பு தவறு என்று அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களெல்லாம் சத்குருநாதர் அவர்கள் சந்தித்து இந்த புரட்டாசி 3 வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் நடைபெறக்கூடிய இந்த விழாவிலே ஆடு கோழி வெட்டுவதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் அதை மறுத்து விட்டார்கள். அந்த நிலையிலே ஒரு வருடம் அந்த கோயில் நடைபெறுகிறது. அதற்கு சத்குருநாதர் அவர்கள் அழகன்குளத்திலிருந்து கால்நடையாக நடந்து சூறாங்காடு என்ற உச்சப்புலி சூறாங்காடு என்ற ஊரை கடந்து அந்த கோயிலை கடந்து எங்கள் வீடாகிய கடுக்கா கிராமத்தில் இருந்த வீட்டுக்கு வர வேண்டும் என்ற ஆசையோடு வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த அந்த கடுக்கா வளர்ச்சியைச் சேர்ந்த ஒருவர் சாமி அவர்களை பார்த்து, இந்த அலையாங்குளத்து சாமி வந்து விட்டாரே, என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விழாவிலே ஆடுகோழி வெட்டுவதை தடுத்து நிறுத்த வந்து விட்டாரோ என்று கிண்டலாக கேலியாக பேசினார். இது சாமி அவர்கள் காதிலே விழுந்து விட்டது. உடனே எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அங்கு நாங்கள் இல்லை, நாங்கள் பிறப்பமலை கிராமத்திலே பூசியாபள்ளி தோட்டம் என்ற தோட்டத்திலே நாங்கள் குடியிருந்தோம். அங்கு நடந்து வந்து விட்டார்கள். அப்படி கால் வசதியெல்லாம் இல்லை, நடக்கத்தான் வேணும். அங்கு மாலை நேரத்திலே சில பாடல்களை அவர்கள் பாடுகிறார்கள். அந்த பாடல்களை எல்லாம் பாடி முடித்த உடனே எங்கேயோ இருந்து வந்த மேகம் இருண்டு மழையாக பொழிந்தது. மழையெல்லாம் உங்க வீட்டு மழை எங்க வீட்டு மழையில் அவ்வளவு கடுமையான மழை பெய்து
வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் இந்த கடுக்கா கோயிலில் உள்ள கோயிலில் பொங்கலில் வைத்திருந்த பானைகள், ஆடுகள், கோழிகள் எல்லாம் உருண்டு அந்த குளத்திற்கே ஓடிவிட்டன. ஆடு கோழிகள் எல்லாம் அத்துக்கொண்டு ஓடிவிட்டது. ஆக அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொண்டாடக்கூடிய அந்த விழாவானது அன்று நிறுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் சத்தியம். அதில் சத்குருநாதர் அவர்கள் அந்த பாடலை அருளொலியிலே அவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆக மறுநாள் அந்திப்பேயாட்டு என்று சனிக்கிழமை மானாங்குடியிலே, சாமி பிறந்த ஊராகிய மானாங்குடியிலே அந்த அந்திப்பேயாட்டு என்பது அந்த 3 வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறுவது விளக்கம். அந்த விழாவிற்கு அந்திப்பேயாட்டு அந்த சாமியாடியெல்லாம் அங்கே சாமி ஆடி அன்றைய தினத்தை விழாவை முடித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஊரில் இந்த விழாவும் சேர்ந்து காலையிலேயே, சனிக்கிழமை காலையிலே இங்கே கொண்டாட இல்லாத காரணத்தினால அங்கேயே அந்த விழாவை கொண்டாடி அதை நிறைவு செய்தார்கள். ஆக இதில் என்னன்னா, நிறுத்த முடியுமா என்று கேட்ட ஒரு இதற்கு நிறுத்தி விட்டார்கள். அன்றைய தினம் கோழி மறுநாள் வழக்கம் போல அவர்கள் செய்தார்கள். அது மாதிரி நிறுத்தப்பட வேண்டிய நிகழ்வு நிறுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் சத்தியம். இது அந்த பாடலை சாமி அவர்கள் அருளொலியிலே பாடியிருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் சத்குருநாதர் அவர்களுடைய அருளினாலும் திருவையினாலும் நான் முடியுமே தவிர மற்ற எவராலும் நடைபெற முடியாது. ஆக இந்த நிகழ்ச்சியை மக்களெல்லாம் உணர்ந்து இனிமேல் வருங்காலத்தில் கோயில்களில் ஆடு, கோழி இவைகளை வெட்டுவதை, நரபலியிடுவதை நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, குருநாதர் கோயிலிலே எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த வழியிலே நாம் வழிபட்டு நாம் உயர்த்திக் கொள்வோமாக என்று. குருநாதர் அவர்கள் மலேசியா நாட்டிலிருந்து அழகன்குளம் கிராமத்திற்கு, இந்தியாவில் உள்ள அழகன்குளம் கிராமத்திற்கு வந்ததிலிருந்து எங்களுடைய தாயார் வெள்ளையம்மாள் அவர்கள் சந்நியாசம் பூணுவதற்கு முன்பே சத்குருநாதர் அவர்களுடைய தொடர்பு இருந்தது. பின்பு அவர்கள் சந்நியாசம் பூண்டு இந்தியாவிற்கு வந்தவுடனே எங்கள் தாயார் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது அழகங்குளம் கிராமத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் என்னுடைய சகோதரன் ராஜேந்திரன் நாங்கள் குடியிருந்து வந்த பூசியாவுள்ள தோட்டத்திலே ஒரு பனைமரத்திலே ஏறி ஓலை விட்ட வேண்டும் என்ற நோக்கோடு அந்த பனைமரத்திலே ஏறினான். எங்களுடைய தாயார் வெள்ளையம்மாள் அவர்கள் கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள். பனைமரத்திலே ஏறின ராஜேந்திரன், என் அன்பு சகோதரன் ராஜேந்திரன் அவர்கள் திடீரென்று கை நழுவி அங்கிருந்து பனைமரத்தில் இருந்து கீழே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. உடனே கீழே நின்ற எங்கள் அம்மா வெள்ளையம்மாள் அவர்கள் குருநாதா 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 என்று குருநாதரை அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுது பனைமரத்தில் இருந்து விழுந்த ராஜேந்திரன் ஒரு அடி இல்லாமல், ஒரு நோவு இல்லாமல் கீழே அப்படியே ஆளு இறக்கி விட்டது போல இறங்கினான். உடனே எங்கள் அம்மா வெள்ளையம்மாள் அவர்கள்
இது என்ன சோதனை, இதை போய் சாமிக்கிட்ட போய் பார்த்து சொல்லிட்டு வரணும்னு சொல்லி அப்பவே எங்கள்கிட்ட 3 மாடு அப்பொழுது பால் கறந்து கொண்டு வந்து பாலை காய்ச்சி பாலையும் கையில் எடுத்துக்கொண்டு அப்பொழுதெல்லாம் பஸ் வசதி கிடையாது. எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கால்நடையாக பரப்பமலசியில் இருந்து கால்நடையாக அழகங்குளம் கிராமத்திற்கு அந்த காய்ச்சின பாலையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து சாமி அவர்களை அப்பொழுது அழகங்குளம் ஊரிலே இருந்தது அந்த மடம், அருள்வழி மடம். வந்து சாமியோட வந்து பார்க்க வந்தாங்க. பார்த்த உடனே சாமிக்கு 10 எல்லாம் போட்டுருந்துச்சு, மேலுகாலெல்லாம் 10 போட்டுருந்துச்சு. உடனே எங்கள் அம்மா அவர்கள் எப்பவுமே உடனே ஒரு அழுக, சாமி என்ன இது என்ன கதை பார்த்து 10 போட்டிருக்கல, என்ன இதுன்னு இப்படி கேட்கும். ஆமாம், அப்படியே இப்போ கட்டில் படுத்திருந்தேன், அப்படி தவறி கீழே விழுந்துட்டு அதில் லேசாக அடி விட்டு போச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்புறம் கொண்டு வந்த பால் சொல்லி அப்புறம் சாமிக்கிட்ட இந்த வரலாறு சொல்கிறாங்க. ராஜேந்திரன் நேற்று ஒரு பனைமரத்தில் ஏறினா, இத்தனை மணி இருக்கும், ஏறின உடனே கீழே விழுந்தான். நான் கீழே நின்றுட்டு குருநாதா குருநாதா குருநாதான்னு நான் கத்தினேன். உடனே நான் உங்களை வந்து பார்க்கணும்னு, சாமியை பார்க்கணும்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு வந்தேன். சாமி இங்கே வந்தால் நீங்கள் அடி விட்டு கீழே விழுந்து. ஆமாம், அங்கே எந்த நேரத்தில் ராஜேந்திரன் கீழே விழுகிறாரோ அப்போ என்ன கட்டில் இருந்து கீழே தள்ளி விட்டுருச்சு அருளொளி மாதா அப்படின்னு அடிக்கார பேசிக்க வச்சு அப்புறம் பிரார்த்தனை வச்சுட்டு அங்கிருந்து வந்தாலும் வந்த நிகழ்வு. ஆக குருநாதரிடத்தில் இடைவிடாத ஒரு பக்தியோடு எவரவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சோதனை வரும். அந்த சோதனைகள் எல்லாம் வேதனையாக முடியாமல் நல்லபடியாக நடக்கும் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் வெள்ளையன் சாமி கூட இருந்தவர். அவர் அங்கே சன்னியாசம் கொண்டு அவரும் காவியஸ்திரம் கட்டி சாமி வந்து 2 பேரும் எங்கேயாவது மலேசியா நாட்டில் எங்கேயாவது போகிறோன்னா 2 பேரும் ஒன்றா போகிறது இப்படி இருந்தவங்க. ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிற போது ஒருத்தன் வழியை மறித்து தண்ணி அடிச்சுட்டு தண்ணி சாராயமாக என்ன வச்சோ கல்லை குடிச்சுட்டு வந்து வழியை மறித்து சாமிகிட்ட வந்து நெருங்கி வந்து தள்ளாடி பேசுகிறான். அவன் கை தன்னை அறியாமல் சாமி போட்டிருந்த உத்திராட்ச மாலையில் போய் கையை வச்சிட்டான். கையை வச்ச உடனே ஆஹா, சாமி என்ன நினைக்கிறாங்க, ஆஹா இந்த உத்திராட்ச மாலையை இவன் அத்தான்னா இவன் குடி கோத்திரமெல்லாம் அருந்து போகுமேன்னு மனசுல ஒரு நினைப்பு நினைச்சிட்டாங்க. அவனை அறியாமல் மறுபடி விட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டு அதை போக சொல்லிட்டு 2 பேரும் இங்கே வந்துட்டாங்க. வந்து இவங்க தங்கியிருந்த வீட்டில் வந்து தங்கி இருந்திருக்காங்க. மறுநாள் அவன் ஓடியாரானான் அவங்க வீட்டுக்கு. சாமி நேற்று நான் உங்களை தெரியாமல் மாலை ஆக்கணும்னு ஆரம்பித்தேன். கடைசியில் நான் வீட்டுக்கு போய் எனக்கு வாந்தி பேதியெல்லாம் உண்டாகி என்னால் எந்திரிக்க முடியாமல் கிடந்தேன். கடைசியில் ஓடியந்து இப்போ வந்து சாமிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் ஓடியந்தேன் சாமின்னு. அப்புறம் சரிப்போ எல்லாம் நல்லது நடக்கும் போ அப்படின்னு போய் இனிமேல் இப்படியெல்லாம் சாதுக்களை கண்டா அப்படியெல்லாம் பேசாத வழிமறிக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி போக சொன்னாங்க. ஏன் சொல்கிறேன்னா, சாதுக்களை எவ்வாறு நம்ம நடத்த வேண்டும், அவர்கள்ட்ட எவ்வாறு பக்தி கொள்ள வேண்டும் என்பது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதை மீறி அவன் செயல்படுவானால் அவனுக்கே ஒரு ஈனம், ஒரு சோதனை வரும் என்பது அது இதெல்லாம் சாமியாக பேசிக்கிட்டு இருக்கிறத சில இதுகளெல்லாம் இங்கே மலேசியாவில் நடந்த நடப்புகளை எல்லாம் சொல்லுவாங்க கதையாற்ற.
கதை என்ன கதை உண்மை வரலாறுகளை சொல்லுவது வழக்கம். அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. அவமானம் செய்யக்கூடாதுன்னு அருளில் சொல்லியிருப்பாங்கல்ல. சுவராடை கட்டி துலபமணி போன்றவரை அவமானம் செய்தவர்கள் அசடகடி சாம்பவி பாடல்ல கிருஷ்ணன் இவர் வேலாயுத நாடாரு, ராஜம்மா அவங்க அம்மா கன்னியம்மா, ராஜம்மா இவங்கெல்லாம் ஒரு உதவியாக இருந்து அந்த அருளொலி அச்சிட்டு முடிச்சாங்க. கன்னிக்கும்மின்னு சொல்லி அருளொலியில் வருது. இந்த கன்னிக்கும்மி பாடப்பட்ட இடம் மதுரை வேலாயுத நாடார் கன்னியம்மாள், அந்த அவருடைய மனைவி பேர் கன்னியம்மாள், அவங்க பிள்ளை தான் ராஜம்மா, சாமியோட முதல் மாணவி ராஜம்மா. அது அப்போ படிச்சுட்டு வேலை செய்தா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, வேலை செய்து நினைக்கிறேன். ஒரு உடற்பயிற்சி ஆசிரியராக அந்த கன்னிக்கும்மி அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பாடலாம் பாடினாங்க. போக வர இருப்பாங்க, உடனே அங்கே போய்தான் அந்த பாடலாம் பாடுறது. ராஜம்மாள் வீட்டில் அவங்க அம்மா தான் கன்னியம்மா. நல்லா இருக்கு அந்த பாடல் பூரா. கன்னிக்கும்மி நல்லா இருக்கு பாடல். மௌனானந்த மணிமொழிகள் கன்னிக்கும்மி தான் எழுதினாங்க. கன்னிக்கும்மி தான் எழுதினது. மதுரை மில்லில் வேலை பார்க்கக்கூடிய பாலகிருஷ்ணன் பிள்ளை அவங்களை சுற்றி உள்ள ஆட்கள்லாம் சாமி இங்கே வராராம் போறாராம் இப்படி இருந்துக்கணும்னு ஒரு பழக்கம் ஏற்பட்டு போச்சு. அதே மாதிரி அப்புறம் மறுபடியும் அவங்கெல்லாம் இந்த அதாங்குளம் மடம், இப்போ மடம்னு தானே சொல்றது. இங்கே ஒன்று தானே ஆத்மசாந்தி நிலையம்னு வந்துச்சு. ஆசனம் அந்த ஒரு பாலகிருஷ்ணன் பிள்ளை அந்த ஒரே ஒரு ஆசனம் தான், பத்மாசனம் மட்டும் போடு, வேற எல்லாம் செய்ய முடியாது ஒன்றால், அவன் பின்னால் பார்த்துக்கலாம்னு அந்த ஆசனத்தை மட்டும் செஞ்சு அதில் இருந்து கடைசியில் நல்லா நடக்க ஒரு வழியை வகுத்துக்கிட்டார். இல்லை உன்னுடலுக்கு ஆசனம் செய்தால் ஒரு மோசமில்லை உன்னுடலுக்கு சித்திரமுத்து நேசமுடன் சொன்னேன் உனக்கு அப்படின்னு பாடியிருக்காங்க. அதாவது ஒரு பத்தியம், அது சாமி அதை ஒரு பத்தியம் சொன்னாங்க. ஆசை அரைக்க கோபம் வீசம், அச்சமும் மாதரிச்சையும் பூச்சியம். இதை விரதமாக கொண்டு இது ஒரு கடைப்பிடித்து வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாருன்னு சொன்னால் அவர் 90 வயசுல 100 வயசு வரைக்கும் இருக்கலாம். உங்களை மாதிரி என்ன மாதிரி. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஓம் ஸ்ரீ சத்குரு சித்திரமுத்து தேவாய நம. சமஸ்த கோடி சித்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய எமது சத்குருநாதரை பற்றி பேசுவதற்கு அடியனுக்கு தகுதியில்லாவிட்டாலும் கூட தாங்கள் கேட்டதற்கிணங்க ஞாபகத்தில் உள்ள சில விஷய சம்பவங்களை மட்டும் கூறுகிறேன். ஒரு நல்ல குருவை தேடி பலகாலம் காத்திருந்த பிறகு 1967ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஈப்போ நகரில் கன்னிங்கார்டனில் உள்ள தெய்வ சபைக்கு குருநாதர் வருகை புரிந்தார்கள். மறுநாள் 9/2/1967 அன்று காலையில் திரு எஸ்எம்பிள்ளை இல்லத்தில் தங்கியிருந்த குருநாதர் அடியேனை அழைத்து முதலாக தீட்சை இருந்து ஆசீர்வதித்தார்கள். குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தெய்வீக உறவு அன்று முதல் ஆரம்பமானது, இன்று வரை தொடர்ந்து வருகின்றது. ஒரு தடவை அடியேன் ஜோலி செய்யும் சாடாங்க எஸ்டேட்டுக்கு அடியேன் இல்லத்துக்கு வந்து ஆலிங்கனத்தில் சேர்ந்து ஆசீர்வதித்தார். மறக்க முடியாத அற்புத வார்த்தைகளை சொன்னார்கள். ஞானக்கோவை என்ற நூலை வாங்கி படியுங்கள் என்று சொன்னார்கள். அதில் உள்ள ஒரு பாடல் வரிக்கு தெளிவு கேட்டபோது 5 வருடங்கள் கழித்து கேள்வகனே என்று சொன்னார்கள். இப்போ அருளி மன்றத்தில் பிரார்த்தனை கூட்டம் நடைபெறவுள்ள ஒரு நாளில் அந்த 5 வருடங்கள் பூர்த்தியான குருநாதரிடம் ஞாபகம் ஊட்டினேன்.
கூட்டம் மிகுதியாக இருந்தால் அனைவரிடமும் மகன் கோவிந்தனிடம் பேசப் போகிறேன், யாரும் கிட்ட வர வேண்டாம் என்று கூறி தனியே அழைத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். விஷயம் அடியேனுக்கு புரிந்தது, குருநாதருக்கும் புரிந்தது. சமாதிக்கு ஒரு 10 நாட்கள் முன்னதாக அடியேன் ஜானியம்மாவும் குருநாதர் அவர்களும் சமையல் கட்டுக்கு நடந்து செல்லும்போது சித்திரகூடம் உண்டாவது பக்கமாக குருநாதரிடம், தாங்கள் கவிதையில் அறம்பாடியுள்ளீர்களே சாமி என்று கேட்டபோது, அது அப்படி நடந்துச்சுமானே என்று சொன்னார்கள். அது அந்த பாடல் அருளொளி நூலில் பக்கம் 277வது பக்கம் 23வது பாடலில் வரும். அதாவது, தவமிகுதி கிடையாத உலகுபடு குழியில் விழ தலகீழா சுழலுரையோ தடுமாறு வீணிலேன் தப்பிக்க முடியாத தஞ்சம் நீ தஞ்சம் அம்மா தமியேனே இதுதரணம் தாயேனின் கடல் தந்த தற்காக்க வரவில்லையில் தருணில் அநியாயமாய் மாண்டு போகுவேன் தருவாய் நல்வரமீஸ்வரி என்று பாடினார்கள். அதிலே தப்பிக்க முடியாது என்றும் அநியாயமாய் மாண்டு போகுவதும் அறம்பாடுவதாக தெரிகிறது. நட்சத்திர அது அப்படி ஆன்ம சாந்தி நிலையத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதையும் அந்த நாளிலே குறிப்பிட்டு சொன்னார்கள். அடியனுடைய மதுரை திருநகர் இல்லத்துக்கு குருநாதர் தங்கி மறுநாள் புறப்பட்டார்கள். 2 தடவை குருநாதரை மலேசியாவுக்கு அடித்து வந்துள்ளார். சென்னையில் ஹோட்டல் சவேராவில் தங்கியிருந்த போது பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்தார்கள். குருநாதர் ஆட்சி கூறி வழி அனுப்பி ஞாபகம் இருக்கு. தமிழ் சொந்தமாக எழுதி படிக்க தெரியாத அடியனுக்கு இலக்கிய இலக்கணம் ஏதும் தெரியாவிட்டாலும் கூட பல பக்தி பாடல்களை இலக்கிய இலக்கணம் தவறாமல் எழுத வைத்தது என் குருநாதரே. அதில் சில முக்கிய பாடல்கள் MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து பாடி சீடியாக வெளியிட்டுள்ளார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல அற்புதமான அனுபவங்கள் குருநாதரோடு சேர்ந்து வாழ்ந்த காலங்களில் நடந்து உண்டு. மகனே, உங்கள் கூடவே இருப்பேன் என்ற அருள்வார்த்தை இன்னும் தொடர்கதையாகவே உள்ளன. பகிர்வதற்கு நேரமும் விருப்பமும் இல்லை. 1995 கலியுகம் முடிந்து அழியுகம் ஆரம்பித்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில் வழிதவரை பெற முடியாதீர்கள் என்ற அற்புத வாக்கை இன்று இந்த உலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கவனித்தால் அனைவருக்கும் தெரியும். தாப்பா ஜெகநாத முனிவரை குருவாக ஏற்றுக்கொண்டு எதிர்கால சந்ததிகளுக்கு எதிர்வேதமாக அமையும் அருளொளி என்ற அரிய நூலே ஆகித்தந்தவர் நம் குருநாதர் அவர்கள். படித்தவர்களும் படியாதவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு பல பாடல்களும் அரிய உபதேசங்களும் அடங்கிய நூல் அருளொளி. இதே அடியேன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இப்போது எடிட்டிங் நடைபெற்று வருகின்றது. இது உங்களால் தான் முடியும் சத்குருநாதர் வார்த்தையை மறந்து 3 விரிவுரையாளர்களிடம் பணமும் புக்கும் அருளையும் கொடுத்தும் சரிவராமல் கடைசியில் குருநாதர் கூறியது போல் அடியேன் மொழிபெயர்த்து அவர் செய்த பல அற்புதங்களை மற்ற பக்தர்களுக்கு கூறியிருப்பார்கள். மற்ற பக்தர்களை கூறி சமீப காலத்தில் உண்மையான தவ வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர் தவத்திரு சித்திரமுத்து அடிகளார். அடியேன் எழுதிய பாடலில் வந்திடமோ பிறவீனி என்ற வார்த்தையை மாற்றி வந்திடாதே பிறவீனி என்ற மாற்றி எழுதுங்கள் மகனே என்று உத்தரவிட்டவர் என் குருநாதர் அவர்கள். வாழ்க்கை வரலாறு முதல் குரு அந்தாதி வரை 37 பாடல்கள் பாட வைத்தவர் என் குருநாதர். அத்தனை பாடல்களிலும் என் குருநாதர் சிவனாகவே பாடியுள்ளேன். அரஹர சிவசிவ அன்பர்களே, அரவம் ஆடிய திவரசீரசில் அருமறை போற்றும் ஹரணிவனின் அற்புத லீலைகள் யார் அறிவார் என்றும், கைவிடாத கருணைக்கடலவன் எவ்விடத்தும் நிறைந்து நிற்கின்றவன், பூவில் வாசம் உறைந்தது போல் எந்த நாவியோடு இந்த ஆடித் திரிபவன் என்றும், திரிபுவனமும் காத்து அழித்திடும் திருநலன் சிவன்னவன் எம்பிரான், அரிய வேதங்கள் ஆகம நூல்களும் துயன் சக்குரு அன்புகள் பாடுமே என்றும் பாடியிருக்கும். குருதேவா எங்கள் குருதேவா என்ற பாடல் சிறு புத்தகமாக அச்சிட்டு அனைவருடைய
சட்டை பைகளிலும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதையெல்லாம் கூறி அடியனுடைய பெருமையை மிகப்படுத்துவதாக எண்ண வேண்டாம். அவர் கூறிய ஒரு சில உண்மைகளை வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. சித்திரமுத்தனை கண்ட கண்களால் வேறு எவரையும் காண முயலாதீர்கள், அவர் தன்னை விழுங்கி தானாக நிற்கிறார் என்று இலங்கை என்ற திருமகன் திரு கார்த்திகேய சுவாமிகள் சொன்னார்கள். வார்த்தை யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது, மறக்க மாட்டார்கள். சமாதி அடைந்த பிறகு எழுதிய பாடல்களில் அனைவரும் சிந்திக்க வேண்டியுள்ளது. அந்த பாடலில் கடைசி 3 பாடல்கள் அன்னை அருள் சிந்திய தாயின் திருவடியில் தன்னை அறிந்தவனாய் நின்று உயிர்நீத்தொரு தேவா இன்னும் தங்கள் அறிவாக்கியவன் கேட்பதந்த நாளோ இன்னல் அறுத்தெனே காத்த உன் இரு பூம்பதம் மறவே மக்கள் நலம் பெறவே கடும் தவம் செய்தொரு முனியே எக்காலம் உன் திருநாமம் இவ்வுலகில் நிலை தோங்கும் தக்கோர் பலர் வருவர் உந்தன் அருட்பூம்பதம் பணிவர் முக்காலமும் கடந்தின்புற அருள்வாய் என் குருவே மகனே என்ற ஒலியங்கிரி ஏதன் குரு தேவா அதுபோல் புன்னகை எதின மகிழ்வித்திர அங்கே மறைந்தாலும் உன் அருள்ஜோதி அருவாய் நிற்கும் அங்கே மகாதேவ உன் எழுதங்கிய இரு பூம்பதம் மறவேன் என்றும் பாடியுள்ளேன். சுவாமியானந்த பிறகு எழுதியவை பாடலில் அன்னை அருளி பாடல் அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாடல்களை எல்லாம் பாடும் பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு பாடும் பொழுது அவருடைய எல்லா சரித்திரங்களும் அதில் இருக்குது. அதில் அந்த பாடலில் அது பிறந்ததிலிருந்து சமாதி வரைக்கும் அந்த பாடலை எழுதியிருக்கிறோம். அந்த பாடல் படித்தால் எல்லா விஷயங்களும் நன்றாக தெரிஞ்சு போய்விடும். அதோடு சுவாமிகள் அதாவது என்ன சொல்றதுன்னாக்கா வெளிப்படையான பப்ளிசிட்டி விரும்பாதவர். அவர் பல ஆள்கள் அங்கேருந்து வெளியூர்லேருந்து கடிதங்கள் எழுதுவார்கள். அந்த கடிதங்களை எல்லாம் மகனே இதை கொண்டு தென்னை மரத்தடியிலே கொண்டு புதைத்து விடுன்னு சொல்லுவேன். அப்போது அடையும் கேட்பேன், சுவாமி இந்த கடிதங்கள் எல்லாம் புதைத்து விட்டால் யாராவது உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாமல் போய்விடுமேன்னு. நம் மகனே நமக்கு விளம்பரம் வேண்டாம், விளம்பரம் இருந்தால் அது நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துடும் அப்பவே சொல்லுவார்கள். அப்படி தான் நடந்திருக்கு. அதோட பல பேர் அவருக்கு இடையூறுகளும் இன்னர்களும் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் வெற்றிகரமாக முடித்து வெற்றி என்ற தாரக மந்திரத்தை அடிக்கடி சொல்லுவார் குருநாதர் அவர்கள். ஒருவர் வரும்பொழுது எந்த எக்காரணத்துக்காக வருகிறது, எந்த நோக்கத்தோடு வரும் எന്നുள்ளதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் வருபவருக்கு தெரியாவிட்டாலும் அவருக்கு அத்தனையும் தெரிஞ்சு போயிடும். அதையெல்லாம் எடுத்து கூற இயலாது. பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நிறைய இந்த சிம்போசியத்தில் நிறைய ஜனங்கள் உங்களிடம் பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் கேட்டால் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு போயிடும். இப்போ அடியேன் பாடின பாடல்களில் சில விஷயங்கள்லாம் சொன்ன காரணம் அடியனுடைய சொந்த அனுபவம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அவர் இல்லாவிட்டால் அந்த பாடலும் பாட முடியாது. காரணம் அடியனுக்கு தமிழ் எழுதப்படிக்க தெரியாது. மலேசியாவிலே வந்தால் மறு மாதத்துலேயே தமிழ் எழுதி படித்தேன். அப்புறம் அந்த காலங்களில் இருந்த இந்தியன் மியூனிஸ் நம்ம புத்தகத்தை படித்தோம். அதன் பிறகு ஞானக்கோயை படித்த பிறகு தான் தமிழ் ஓரளவுக்கு பேசவும் எழுதவும் தெரிந்தது. எல்லாம் பரிபாஷையாக எழுதி வைத்தாலும் கூட குருநாதனுடைய உண்மையான அன்பினாலும் ஆசையினாலும் அந்த புத்தகம் படிக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பாடல்கள் எனக்கு மனப்பாடமாகிவிட்டது. ஒரு தடவை படித்தால் போதும் மனப்பாடமாகிவிட்டது. இதெல்லாம் அவ்வளோ எளிதில் நடக்க முடியாது. காரணம் குருவர்கள் இல்லாவிட்டால் திருவள்ளுவர் இல்லை. அந்த குருவர்கள் பரிபூர்ணமாக இருப்பதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் வெற்றிகரமாகவே முடிஞ்சிருக்கு. இது என்னோட சொந்த அனுபவம். இந்த அனுபவத்தில் அதே போல் பல விஷயங்கள் நாங்கள் எப்பொழுது வரும் என்று காத்திருப்பார். அவருக்கு கண்ணுகள் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதெல்லாம் அடியனுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எழுதுவாங்க. அந்த 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்து அவரோடு கூட ஹாஸ்பிட்டலில் படுத்து எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அடியன் திரும்பி போவாங்க. ஆனால் தடுமாறி வீழ்ந்து தப்பிக்க முடியாத ஒரு நிலை வந்து ஹாஸ்பிட்டலில் போகும்பொழுது மகன் கோவிந்த் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் தெரியப்படுத்தலை. தக்க சமயத்தில் என் மகன் சோமன் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அவன் வந்து
கல்லிலே அடித்த அந்த வாசகங்களை கொண்டு வந்து வருது. அப்போ குருநாதர் அவங்க இல்லாததுனால உடனடியாக அந்த அம்மா கிட்ட கேட்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாங்க. அங்கே பார்க்கும் பொழுது சுவாமியை படுத்து கிடந்ததுக்கு அவரோட காலில் இருந்து நீல நட்சத்திரங்கள் எல்லாம் வெளிப்படுறதை அவன் பார்த்தாங்க, கண்ணால் பார்த்தாங்க. அவன் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வைத்தவன். நம்ம கூட அந்த வாய்ப்பு வரல. அதான் அதோட அவன் எனக்கு டெலிஃபோன் போட்டாங்க. அப்போ எல்லாம் ஃபோன் கிடையாது. எஸ்டிஜி அடுத்த பிற்பாடு எங்கேயும் போக வேண்டாம், அங்கே இரு, சாமி சமாதிக்கு தயாராக இருக்கிறாங்க, கண்டிப்பாக நாகமடைக்கு முத்திரையிட்டு அவர் சமாதிக்கு போயிடுவார், நீ எங்கேயும் போயிடாதுன்னு சொன்னேன். அதேபடி அவன் அங்கே இருந்தாங்க. மாலை 5 மணிக்கு அளவில் அவர் சமாதி ஆகிட்டார். அடேனும் மலேசியாவிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியும்னு சொல்லி ஒருவர் செல்வா என்றவர் அடியனுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து மறுநாள் காலை ராத்திரி எல்லாம் 11 மணிக்கெல்லாம் அடியன் வந்தது. அடியன் ராமநாதபுரத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் சித்திரமுத்தடிகளே சித்திரகூட மண்டபத்தை தான் வச்சிருப்பாங்க, சமாதியில் வைத்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்தோம். அந்த நினைத்த மாத்திரத்திலே அவர்கள் அங்கே இருந்து அவரை எடுத்து சமாதி மண்டபத்தில் வச்சாங்க. இது இங்கே வந்து பார்த்தாக்கா சித்திரகூட மண்டபத்தில் நிறைய பூக்கள் இருந்தது. கேட்டேன் இப்போ தான் எடுத்து மாற்றிருக்காங்க, ஒரு 10 வருஷம் கூட இல்லைன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் சமாதியிலே வந்து அவர் உட்கார வைக்கும் பொழுது அங்கே இந்த பக்தர்கள் அனைவரிடத்திலேயும் சிவய நம ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். அது மண்ணை போட்டு முடியும் வரை அது ஜபம் விடாமல் செய்ய வேண்டும். எல்லோரும் சேர்ந்து சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து கடைசி மண்ணை போடுவ வரைக்கும் நாங்கள் அது எல்லாரும் வந்து அந்த வேண்டி கடைசியிலே இந்தியாவோட மூவண்ண கொடி அவர் போத்தனாங்க. அவர் ஐஎன்ஐயிலிருந்து சேவை செய்ததுனாலே கொடியை வைத்து அவருக்கு அந்த மரியாதை செலுத்தினாங்க. அப்புறம் அடியேன் எப்பொழுதும் அவருக்கு பாடி காமிக்கக்கூடிய பாடல்களை சமாதி முடிஞ்ச பாடு கீழே இருந்து பாடி சந்தோஷமாக பாடி எல்லா பாட்டையும் பாடணும். அதில் அம்பாள் பாட்டு, முருகன் பாட்டு, விநாயகர் பாட்டு இது எல்லாமே இருந்தது. குறிப்பிட்ட சில பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் அவருக்கு பாடி காமிச்சோம். எப்பொழுதும் சாயந்தர வேளையிலே தியானம் பண்ணி வெளியே இறங்கும் பொழுது மணி அதை பாட இதை பாடன்னு சொல்லுவாங்க. அவர் அங்கே ரோத்தான் நாக்காலி உட்காந்துருப்பார். நம்ம முன்னால் நின்று அந்த பாடல்கள்லாம் பாடி சரி வேணே போய் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புவாங்க. இது வழக்கமாக நடந்தது. ஆனால் இன்ற லெவலையும் அவர் உட்கார்ந்திருந்தால் அந்த நாக்காலி இருந்த இடத்துல அடியேன் காலி வைக்கவே மாட்டோம், பாதம் படக்கூடாதுனால இருக்கிறோம். அப்படிப்பட்டவர். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, மகனே 10 நாளைக்கு முன்னாடி சொன்னது, நான் உங்கள் கூடவே இருப்பேன் சொன்னார். அவர் இன்றைக்கும் என் கூட இருப்பார். அதுதான் அவரை பாடும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் ஆவியோடு இந்த ஆடி திரிபவன் என்று சொன்ன வார்த்தை அதுதான். உண்மையிலே அடியாண்ட உள்ளத்திலே ஆன்மாவோட கலந்து இருந்து எல்லா உதவிகளும் எந்த உதவி கேட்டாலும் செய்கிறாங்க. இது நம்ப முடியாது, இருந்தாலும் கூட நடக்குது. அதனால ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கடைசியாக அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். இதுதான் என்னோட கடைசி வார்த்தை. வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை. எல்லாம் திருவேடு சம்பவம் நல்லபடியாக நடக்கட்டும். அனைவருக்கும் அடியோட ஆசீர்வாதம் உண்டு. அதோட இந்த சிம்போசத்தில் சொல்லும் பொழுது இந்த பாடல்களில் நீங்கள் இந்த அடியோட பேச்சில் ஏதாவது மிகப்படுத்தி பேசியிருந்தால் அதை அகற்றலாம், சேர்க்க எல்லாம் அது உங்களை பொறுத்து இருக்கு, நீங்கள் எடுத்துருங்க. இதுதான் அடியோடைய கடைசி வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.